உலகையால் அடிக்க வந்தார் ஒரு வீட்டு துரத்துகின்றார். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மூன்றாவதான இடத்தில் இப்பொழுது குடியிருந்து வருகிறாய். வாஸ்தவமா? பெற்ற பிள்ளையில் ஒரு பிள்ளை திசை மாறி சென்றாலும் சென்ற இடத்தில் சிறப்பாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அவ வாழ்க்கையை யாரால அசைக்க முடியாது. உரைத்த பாறையை போல் உலகத்தில் உயர்ந்து கொண்டே இருப்பாள். ஆனாலும் உன் உறவை நாடி வருவாள். அதில் உள்ள மயக்கம் வேண்டாம். கால் ஒன்றலாம். உன் மகனுடைய மனத்தை பார்த்தேன். மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற பாட்டை மாதிரி ஒரு மங்கைக்கு பின்னால் அவன் உள்ளத்தை பறி கொடுத்துட்டான். அவளைத்தான் கெட்டுவேன், அப்படி இல்லைன்னா எனக்கு கல்யாணம் வேண்டாம். அடே அவ அப்படி இப்படின்னு 1000 கதை நம்ம வச்சாலும் அவன் உள்ள மாறுறது மாதிரி இல்லை. ஆனா அந்த கல்யாணம் அவனுக்கு நிலைக்குமான்னு கேட்டேன். நிலைக்காதுன்னு உத்தரவு. அதனால அவன் மனத்தை பக்குவப்படுத்தி உண்மையை உணர்த்தி உன் பக்கம் சேர்க்கிறேன். கால் ஒன்று. ஒரு பூஞ்செடி தானா வளரும். ஆனா ஒரு பூங்கொடி நிமிர்ந்து நிற்க முடியுமா? செடி நிமிர்ந்து நிற்க முடியும், கொடி நிமிர்ந்து நிற்க முடியுமா? அப்படி நிமிர்ந்து நிற்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு ஊன்றுகோல் ஒன்று வேண்டும். பாரிவள்ளல் அந்த காலத்துல ஒரு தேரை நிறுத்திட்டு போனார் முல்லை கொடிக்காக. இப்ப நம்மளோட தேர் எங்க இருக்கு? ஒரு பக்கமும் கிடையாது. அதனால ஒரு நட்பின் உறவால் நிறைய உதவியும் பெருமையும் பெற்று உன் வாழ்வை தேற்றிக் கொள்வாயாக. செம்மையாக்கி தர பிள்ளைய உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்தா பணம் தானே வேணும்னு நினைச்ச, எந்த வழியிலேயே கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நீங்களாம் அவினாசியா? கால் ஒன்று சொல்லலாம். யாரு? அகத்தீஸ்வரா. அகத்தியர் சம்பந்தமான இடம் உங்க பகுதியில் இருக்கா? ஈஸ்வரன் கோயில். நாடிச்சோ இடம் இருக்கா? அகத்திய நாடி ஜோயிடம். காரணம் சொல்லலாம். மூடி மறைத்தது போல் இவள் வாழ்வு முழுமையடையாத நிலையில் வேதனை வருகிறாள். உண்மையா இல்லையா? அதனால வாழ்வுக்கு தெளிவான வழிகாட்டணும். வருமானத்துக்குரிய நிலைகளையும் தெளிவுபடுத்தணும். இப்ப இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீருமா என்பது உங்களுடைய கேள்வி. அதானே? வேற என்ன செய்யணும்? அவன் வேண்டாம்னு என் மனத்துல ஓடிடுது. அதான் மூடி மறைத்தது போல் உன் வாழ்வு. முழுமதியை காட்டாத இரவு. பௌர்ணமிக்கு நிலவு வானத்தில் இருந்தாலும் மேகமுடனா ஒளி கிடைக்குமா? கிடைக்காது. அதை போல கல்யாணம் என்பது முடிந்தாலும் மேகம் உன் வாழ்வை மறைத்து விட்டது. ஒளிமயம் இல்லாத நிலை. நீதிமன்றத்துக்கு சென்றால் 6 வருடங்கள் ஓடும். போகாம பாதியிலேயே செட்மெண்ட் வாங்கிட்டு வெளியே ரொம்ப நல்லது. இனி அந்த ஒட்டு உறவு ஒத்து வராது, அந்த வாழ்க்கை நிலைக்காது. அப்படி வேணும் என்று நினைத்தால் பெரிய முயற்சி எடுக்கணும், பெரிய பாடுபடணும். உன் உள்ளம் என்ன சொல்கிறதோ? முழுமனம் இல்லை. உனக்கு சேர்த்து வைக்கணுமா? காலம் சொல்லலாம். மனம் திறவாத பேச்சு. கொஞ்சம் கண்ண முடிக்கா. உன் சர்டிபிகேட்லாம் எங்க இருக்கு? எல்லா சர்டிபிகேட்டும் கரெக்டா வச்சிருக்கியா?
அங்க கொண்டு போய் வச்சிருந்தேங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கொண்டு வந்து குடுத்துட்டாங்க. ஒரு ஜெராக்ஸ் அங்கே இருக்கு. உன்னை பாடாப்படுத்துறதுக்காக அது எடுக்கப்பட்டு வைத்திருக்கிறது. புரிகிறதா? அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நான் பார்த்துக்கிறேன். தைரியமா இரு. கூடிய விரைவில் இந்த விஷயத்த வெளியில கொண்டு வந்து சேர்த்து புதிய வாழ்வை தாரேன். உன் மகளை நீ வற்புறுத்தி கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம்னு நினைச்சு சேர்த்து வச்சிடலாம்னு நினைச்சனா, நீ மீண்டும் மீண்டும் இந்த கோயிலில் இன்னும் 1000 கோயிலுக்கு அலையுவ. நாளை நடப்பது என்னென்று தெரிந்தே இந்த தீர்ப்பை நான் சொல்லுகிறேன். பொறுத்திருந்தால் புண்ணியம் உனக்கு. வெற்றி அடைவாய் மகளே. வாழ்க. இந்தாப்பா, கவலைப்படாத, கரை தேர்வாய். நன்றாக இரு மகளே. வாழ்க வாழ்க வாழ்க. அரியலூர். நிறைய சிப்சமா வந்து இறங்குது. எங்க வந்து இறங்குது? உங்க ஊர் பக்கத்துல சிப்சமா வந்து இறங்குமா? உங்க ஊர்ல தான் இருக்கா? கால் வந்துட்டு வண்டியை திருப்புதான். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். இந்த சிப்தம் தூத்துக்குடியில இருந்து தான் நிறைய வரும்னு நினைக்கிறேன். உப்பளங்கள்ல உள்ளது. என்ன என்ன வேணும்னு கேட்டுக்கிடுவியான். என்னப்பா வேணும்? என்ன பேர் வைப்பீங்க? நீ சொல்லுவோமா? ஏத்துக்கிட மாட்டாங்க பிள்ளைகளை. ஏத்துக்கிடுவாங்களா? கால் விட்டுருவான். அப்படியா? வர்றான். ரெட்டப்பிள்ளை பிறக்கும். ஒரு ஆண் ஒரு பெண். கருப்பசாமியும் பிறப்பான், காளியம்மாளும் பிறப்பான். ஆனந்தமா இருக்கு. வெற்றி அடைவார். அதே அவினாசி. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல. பெண்ணடியார். அவினாசி அரியலூர் பகுதியில இருந்து பெண்ணடியார். வேதனையுடன் வந்த மகள். 3 தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? ஜபா முற்றும். இந்த 3ஆம் நம்பர்னாலே உனக்கு பிடிக்க மாட்டேங்கப்பா. இன்னொரு தரம் கால் பண்ணி சொல்லலாம். நானாக போதா மணி வரலாம். உன் மகனுடைய வாழ்க்கையை நல்லாக்கி தரணும். ஒண்ணு, உன் ஜாதகத்தை போய் நான் பார்த்தேன். அதுல சனி பகவானுடைய பார்வை 8ஆம் இடத்தை பார்ப்பதனால் ஆயுள் குறைந்த ஆயுசா இருக்கு. அதனால உன் பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு நீ இருக்க மாட்டேன்னு ஒரு ஜோசியம் சொல்லிட்டான். கால் வந்துட்டு வரலாம். கிருஷ்ணதேவர் அருமை. கண்ணழகு திங்க அரிக்கி அந்த பாட்டு தானது. நல்லா 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 இருக்கு நல்லா இருக்கு. கிருஷ்ணதேவராயருடைய அரண்மனையில் தெனாலிராமன் விகடகவி புலவனாக இருந்தான். அப்பொழுது ஒரு நிமித்தனாகிய ஜோதிடன், அரசே உங்களுக்கு ஆயுள் குறைவு அப்படின்னு சொன்னான். உடனே பக்கத்துல தெனாலிராமன் இருந்துகிட்டு, ஜோதிடர் அவர்களே, நீங்கள் நிறைய நீதி சொல்லுகிறீர், நிறைய விஷயம் தெரிந்தவராக இருக்கிறீர், தங்களுடைய ஆயுள் எவ்வளவோ அப்படின்னு கேட்டான். 82 வயசு வரை இருக்கு. இப்போ உங்களுடைய வயது என்னவோ? எனக்கு 50. அப்போ 32 வருஷம் இருப்பீர் அல்லவா? ஆமாண்ணா. பின்னால ஒருத்தன் 50 வச்சுட்டு 2 இருக்கிறீங்கண்ணா. யார? ஜோதிடனை. சுவாலி முடிஞ்சான். அறகுறையாக கிடந்தான். தெனாலிராமன் கேட்டான், 82 வயசு 50ல போறதுக்கு காரணம் என்ன? எப்படி சொன்னா? 82 வயசுல இருப்போம்னு சொன்னீர ஐயா,
இப்ப அம்புல வெயிட்டீரு இப்ப என்ன காரணம்னு கேட்டான். எனக்கு தெரிந்ததை சொன்னேன், பொறுத்துக்கா. ஆயுளை யாராலும் நிர்ணயிக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆயுளை யாராலும் நிர்ணயிக்க முடியாது. புரிகிறதா? சோதிடம் ஞானத்தின் பால் அது ஒரு கலை. சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனா ஆயுளை பற்றி சொல்றதுக்கு எந்த ஜோதிடனுக்கும் சக்தி இருக்கு என்பதை தீர்மானிக்க இயலாது. 1000த்துல ஒருத்தனுக்கு சொல்லிப்பான், குருட்டாம்போக்குல நடந்துரும். அதை வச்சுட்டு நான் கடவுள்னு சொன்னோம்னா அது தப்பு. ஒருத்தன் என்கிட்ட சவால் விட்டான், சோதிடம் தான் இந்த உலகத்தையே நிர்ணயிக்கிறான்னா. ஓடா வெண்ண, சோதிடத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தவனே சித்தர்களும் யோகியர்களும் தான்டா. நீ என்னடா நிர்ணயிக்கிறதுங்க? புரியுதா? அவன் அறியாமையில சொன்னான், சோதிடத்தை படிச்சுக்கிட்டு சித்தர்கள் மூலமா நமக்கு ஞானம் கிடைக்கலங்கிற வெறியில சோதிடம் தான் உலகத்தை நிர்ணயிக்கலாம்னா. அவன் படிச்சுக்கிட்டு சோதிடத்தை கொண்டு வந்தவனே முனிவர்களும் மகான்களும் தான்டா. நீ என்ன சொல்றது அதை பற்றி? அத மாதிரி ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் சோதிடம் பார்த்தார். இந்த நாளிலே ஸ்ரீராமருக்கு மகுடம் சுட்டினால் நன்றாக இருக்கும், மகுடம் சுட்டுகள் நடக்கும். யாரு? வசிஷ்டர். பட்டாபிஷேகத்துக்கு முன்னால் தாராபிஷேகம் எல்லாம் நடந்தன. அப்படி அரச கோலத்தோட நின்னார். கைகேசி அங்கிருந்து கூப்பிட்டா, மகனே ஸ்ரீராமா வர வேண்டும். உள்ளுக்கு போயிட்டு வந்தார். ஆளி சூழ் உலகம் எல்லாம் பரதனே ஆள. அப்பா, உனக்கு பட்டாபிஷேகம் வேண்டாம், உன் தம்பி பரதன் தான் ஆளணும்னு சொல்லிட்டான். அங்கேயே கிரீடத்திலிருந்து அரசாங்க உடையெல்லாம் தொலைத்து காவி உடை தடுத்து ஆண்டியா வெளியே வந்தார். வசிஷ்டர் சொன்ன சோதிடம் என்னாச்சு? என்னாச்சு? புரியுதா? காலத்தை கணக்காக கணித்தவன் யாரும் இல்லை, மரணத்தை தீர்மானித்த மனிதனும் இல்லை. புரிகிறதா? இது எதற்கு தேவையில்லை. உனக்கு ஆயுள் கட்டணம் எவன் சொன்னான்? 27 வருஷம் இருப்பேன். கால் வந்துட்டுவான். உன் பையன் அவன் பிடிவாதத்துக்கு நான் கதாபாத்திரமாக முடியாது. என்னப்பா, உன் பையன் பிடிவாதத்துக்கு நான் கதாபாத்திரமாக முடியாது. அவன் எங்கிருந்தாலும் நல்லா இருப்பான். உன் ஆயுளுக்கு கண்டமே இல்லை, நீடித்த ஆயுளோடு ஆனந்தமாக இருப்பாய். அடுத்த முறை உன் பொண்ணை பத்தி பேசுவோம். சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திண்டிவனம். திண்டிவனம் எந்த இடம்? எப்படிப்பா? பக்கத்துல மரக்காணம் கால் சரி, சந்தோஷம். என்னப்பா வேணும்? என்ன வேணும் மகனே? கேட்டுக்கலாம். நான் இருந்த சொத்தெல்லாம் எடுத்துட்டேன். பொண்ணுங்க தான் இருக்குது. பொண்ணு, இந்த பொண்ணு, 2 பொண்ணு, ஒரு பொண்ணு படிச்சு வேலை. கால் வந்து இந்த பொண்ணு சொல்லாதன்னு சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? வருத்தமடையக்கூடிய செய்திகள் ஒன்றுமில்லை. ஒரு பொண்ணை முறையான வாழ்க்கையை அமைத்து தெளிவாக நடத்திக்கலாம். இனி ஒரு பொண்ணு அரசு உத்தியோகத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர், தானாக வாழ்வை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் மதியம் விதியும் உடையவர். அது புனிதமானதாகவும் இருக்கும், உயர்வானதாகவும் இருக்கும். இதுதான் நடக்க போற விஷயம். இழந்து போன சொத்துக்கள் 2 நபர்களால் பாதிக்கப்பட்டது. அது உன்னுடைய தொழிலில் நஷ்டப்பட்டு போனதுதான் தேவையெல்லாம். அது திருப்பி கிடைக்குமானா கிடைக்காது. ஆனா மீண்டும் மலர்ச்சி அடைவாயான்னு கேட்டேன். பூத்து குலுங்குவாய், புனிதமும் அடைவாய். பொருளற்றார் பூப்பர் ஒருகால் மற்றும் அருளற்றார் ஆதல் அரிது. பொருளை இழந்தவன் என்னைக்குனாலும் பொருளை பெற்று விடுவான், அருளை இழந்தவன் பெறமாட்டான். பெறுவது கடினம் என்று சொன்னார். அதனால நீ பொருளற்றவன், இன்னைக்கு நான் பொருள் தாரேன், புனிதமாக வாய். வெற்றி மாலை விடுவனுக்கு கர்மசாமிக்கு கால் வந்து. வெரி குட், அருமையான மாலை.
உன் கடன்களெல்லாம் தீர்த்து தாரேன். நிறைய பணம் ஒரு நண்பனால கிடைக்கும். தொழில பேணிக்கா, பெருமை அடைஞ்சுக்கா, இன்னையிலிருந்து முன்னேறிக்கா. நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமா இருப்ப. நல்லா இரு. செய்யாரே ஆன்மீகத்தை பற்றியும் தன் மகளை பற்றியும் கேட்க வந்தவங்க. காரணம் வந்துக்கிறோம். இன்னொரு முறை கால் நோட்டு வரலாம். இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். ஒரு குருநாதர் கேட்டார், மகனே அருள் வேண்டுமா பொருள் வேண்டுமான்னு கேட்டார். அருள் வேணும்னு சொன்னா பேர ஆவல்ல. பொருளுக்கு என்னடா செய்வனு கேட்டார். அருளுக்குள் பொருள் அடக்கம்னு கேட்டான். அப்போ அருளை புனிதமாக பெறுவரை பொருளை தேடிக்கொண்டே இருப்பாய் என்று வாக்கு கொடுத்தார். அருளை அவ்வளவு சீக்கிரம் புனிதமாக பெற்றுவிட முடியுமா? முடியுமா? அப்ப அந்த அருளை பெறுவதற்கு அடைய வேண்டிய பக்குவ காலம் வர்றது வர பொருளும் தேவை என்று தேடிக்கொண்டே இருந்தார். ஆக அது சோதனை காலமாகவே நடந்தன. சோதனை காலமாகவே. உன்னுடைய உள்மன ஆற்றலை நான் பார்த்தேன். அந்த மணிப்பூரகம் வரை ஏற்ற நிலைக்கு வருகிறது. அதுக்கு மேல சகசிராரம் வரை கொண்டு வரதுக்கு முழுமையான இயல்பு தன்மை வரல. இதுதான் உண்மை. இந்த ஞான நிலையை அடைய முடியுமா? முடியும், நிச்சயமாக முடியும். ஆனா அந்த ஞான நிலை என்பது எது? இறைவனை உருவமயமாக பார்க்காமல் பிரபஞ்சமயமாக பார்ப்பதுதான் ஞானமா? அல்லது குறிப்பிட்ட ரூபமாக பார்ப்பது ஞானமா? அல்லது தன் ஆத்மாவே கடவுள் என்று பார்ப்பது ஞானமா? இதுல எது ஞானம்? ஆத்மாவே ஞானம். கால் நட்டகல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணமுணன்று சொல்லு மந்திரம் ஏதடாம். உண்மைதானே? நட்டகல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோ? திருமூலரா யார் பண்ணா? ஒரு கல்லை நட்டி கொண்டு இதுதான் கடவுள் என்று சொல்லி சுற்றி சுற்றி வந்து முணமுணன்று சொல்லு மந்திரத்துக்கு சக்தி இருக்காடா? இல்ல. அப்ப எப்படிப்பா அது இல்ல? நட்டகல்லும் பேசுமோ? நீ நட்டு வச்ச சில பேசுமா? பேசா. ஏன்? நாதன் உள்ளிருக்கையில். யார் நாதன்? ஆத்மா. இந்த ஆத்மாவுடைய பிரதித்தன்மையை அந்த சிலைக்கு செலுத்துகிற பொழுதுதான் இந்த மனதும் அந்த ஆத்மாவும் பேசும். சரினா? அப்படி பேசுகிற பொழுதுதான் அது உள்ளுணர்வுல தோன்றுகிற மெய்ஞானம். இதான் மெய்ஞானம். இப்போ இந்த ஆத்மாவை எழுப்பி இன்னொரு இடத்துல செலுத்தக்கூடிய பக்குவத்தை பெறுவதற்கு பெயர் சித்து. அந்த சித்துவனுடைய ஒரு அடையாள சின்னம் ஆத்ம சித்து. அந்த ஆத்ம சித்தை அடைய வேண்டுமானால் மிகவும் தவம் இருக்கணும். தியானம் மட்டும் போதாது, தவம் இருக்கணும். அப்போ தியானம்னா என்ன, தவம்னா என்ன அப்படின்னு பார்த்தா, மனதை மட்டும் ஒருநிலைப்படுத்தி விட்டால் அது தியானம். ஒரு லட்சியத்தை நோக்கி மனதை செலுத்தி அது இடைவிடாது கொண்டு விட்டோம் என்றால் அது தவம். அப்ப லட்சியம் இல்லாத தியானம் வெற்றியடையுமா? அடையாது. அந்த வெற்றியடைய முடியாத ஒரு லட்சியத்தை விட்டுவிட்டோம் என்றால் ஆத்மசித்தை அடைய முடியாது. நிறைய ஒரு பெருங்கடல். இந்த ஞானம் என்பது ஒரு பெருங்கடல். அந்த சக்தியை உன்னால் பெற முடியும். 3வது கண்ணாகிய நெற்றிக்கண் எனக்கு திறக்குமா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது உன் உள்ளம். உண்மையா? அதற்காக எத்தனையோ வித்தைகளை, எத்தனையோ சித்துக்களை புத்தகத்தால் படித்து விட்டாலும்
அந்த பயிற்சிக்குரிய நிலை இன்னும் அடையாளமாக கிடைக்கவே இல்லை. வாஸ்தவமா தப்பா? உண்மை. அந்த ஞானக்கண் திறக்குமான்னு கேட்டேன். திறக்கும். எவ்வளவு நாள் இருக்கும்? 1.25 வருஷத்துக்கு பிறகு திறக்கும். வெற்றி உண்டு. கால் ஒன்று. நீ பெற்ற பிள்ளையினுடைய வாழ்க்கையில அமைதி குறைவும் பிரிவும் பிரச்சனை இருக்கு. அது பிரிவு என்பது பேர் பிரிவு அல்ல, உள்பிரிவு. வள்ளுவர் திருக்குறள்ல உள்பிரிவுன்னு ஒரு பெரிய அதிகாரமே போட்டிருக்காரு. அந்த உள்பிரிவு அவங்க உள்ளத்தை நிம்மதியில இருந்து வெளியாக்கி வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த 2 உள்ளங்களையும் பிரிவற்ற நிலையில் பெருமையோடு சேர்த்து உலகால வைத்தால் போதுமல்லவா? ஆனந்தமா ஆக்கித்தாரேன். அவங்களுடைய மன அலைகள் 2 ஒருங்கிணையும். சக்தியோடு இருப்பாயப்பா, வெற்றி உண்டு. என்னாலும் என் திருநாமம் உன் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். வாழ்க்கை. கர்மசாமி, ஆமா, சிவகாசி. நீ எந்த கோட்டைடா? வெம்பக்கோட்டை. அதான் பார்த்தேன். கோட்டைன்னு சொல்லியாச்சுன்னா 2 பேரும் வந்துருவானே பார்த்தேன். எதிர்கோட்டை. அண்ணன் இன்னொரு தரம் கால் வந்து. ஆமா, எங்க இருக்கு? அதனால நீ இழந்து போன பணத்தை எப்படியாவது அவன்கிட்ட மீட்டு தந்தா போதும்ல. அவனுடைய மனதை அழைத்து விட்டேன். அந்த டாக்குமெண்ட் வில்லங்கம் இருக்கிறது. அதை யாரும் பக்கத்துல வாங்க மாட்டேங்கான். அந்த டாக்குமெண்ட்டை வேற வடிவத்துல கொண்டு போய் மாட்டி உன் 25 லட்சத்தையும் நான் வாங்கி தந்துடுறேன். ஜெயிச்சு தந்தா போதும்ல. அது மட்டும் இல்ல, மனைவி பார்க்கிற தொழில கொஞ்சம் குழப்பம் இருக்கு. அந்த குழப்பத்தை தீர்த்து தெளிவா இருக்க வைக்க கரெக்டா 90 நாட்கள் அவகாசத்துல எல்லாம் வெற்றி ஆகித்தாரேன். இன்னொரு வழி படித்தாரேன். பொறுமையா இருக்கலாம். அடுத்து பேசுவோம். அதே சிவகாசி ரியல் எஸ்டேட். நீ ரியல் எஸ்டேட்டா? அப்படி இடம் வாங்கி போட்டிருக்கியா? பில்லர்ஸ் கால் வந்து ஒரு வில்லங்கமான டாக்குமெண்ட்டை கையில வச்சு லோன்னு அடையுதியா? அது ஜெயிச்சாச்சா? எப்படியாவது அதை கோல்மால் பண்ணி தந்துருந்தேன். கால் வந்துட்டு வா. இந்த பேரை பார்த்திருக்கிறது. எப்படியோ உன்னை வாழ வைக்கணும். வாங்குறவனும் பாதிச்சிடக்கூடாது, கொடுக்கிறவனும் தெருவில் நின்றக்கூடாது. 2க்கு இடையில சட்டப்படி வில்லங்கெல்லாம ஆக்கி தந்தா போதும்ல. இப்ப நிறைய லட்சங்களை போட்டுட்டு மீள முடியாம மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். கொஞ்சம் கடன்களும் இருக்கு. உன் பணமும் லாஸ் ஆயிடுது. அடுத்து ஒரு சில சொத்துக்கள் சரியா கிடைக்க மாட்டுக்கு. புரோக்கரே உங்ககிட்ட ரூபாய் வாங்கிட்டு ஏமாயிட்டு போய்கிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். புரோக்கர்னா ஏமாத்தான் செய்வான். அவன் சொல்லுங்க. இந்தா வேற என்னடா வேணும்? அந்த வீட்டை வித்துட்டா எனக்கு கமிஷன் எவ்வளோடா தருவா? வீட்டை முழுக்கவே எனக்கு தந்துருப்பா. விருப்பமும் நடக்கட்டுங்க. கர்மசாமி, ஆவணியில உன்னுடைய மனைவிக்கு ஒரு குழந்தை ஜனனமாகும். மருத்துவத்தால் இல்லை, தெய்வீகத்தால் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். கர்மசாமின்னு பேர் வை. வித்து தந்துருந்தேன். போயிட்டு வா, சந்தோஷமா. அதே சிவகாசி ரியல் எஸ்டேட். வீணான பாலாய் விரும்பாத பூவாய் இன்றென்னை வெறுத்தாரே. இது என்ன படம்? என்ன பாட்டு? என்ன? டவுன் பஸ். பொன்னான வாழ். உங்களோட ரொம்ப தொல்லியமா இருப்பேன், புரியுதா? கால் வட்டு.
உன் உள்ளத்தை அளந்து பார்த்தேன். ஒரு டாக்குமெண்ட் விஷயம் எனக்கு முடியவே மாட்டுக்கு. நான் சட்டப்படி போனாலும் எனக்கு பிரச்சனையா இருக்கு, மனிதப்படி போனாலும் பிரச்சனையா இருக்கு. கருப்பசாமி, முழுமையா எனக்கு தெளிவா அதை எனக்கு முடிச்சு என் பிரச்சனையை தீர்த்து கொடுன்னு ஒரே கேள்விதான் நீ கேட்க வந்திருக்க. உண்மையா இல்லையா? கால் சொல்லலாம். 1 2 3 4 5 ஆனி மாதம் 20ஆம் தேதி பிறக்கிற ஆனி மாதம் 20ஆம் தேதி உன்னுடைய பிரச்சனைகளை தீருது, இட விஷயத்துக்குரிய குழப்பமும் தீருது. வேற என்ன வேணும் கேட்டுக்கோ. அந்த இட விஷயத்தையும் முடிச்சு தரேன், தொழிலையும் நல்லாக்கி உனக்கு வருமானத்தை தரேன். ஜனவசியமாகும். வெற்றி அடைவாயப்பா. வாழ்க்கை. அமெரிக்கன் கனடா, அமெரிக்கன் கனடா, கணவன் மனைவி குழந்தை. பக்கத்துல வா. கொண்டாட்டீங்க ஒண்ணும் இல்லை. நாளைக்கு இந்த கனியை அறுத்து சாறு புழிஞ்சு குடிச்சு மேலாம் தேய்ச்சி குடிக்கணும். நாளை கழிச்சு இந்த கனி, அதுக்கு அடுத்து இந்த கனி. இந்தா வெற்றி ஆக்கி தரேன். இனி இந்த பழக்கம் இருக்காது, ரத்தம் குடிக்க மாட்டான். இந்தா நல்லா ஐஸ்வர்யமா மகளே, செல்வாக்க இந்தா காசு பணம்.